எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோனா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் எதாவது போடுவேன். மறக்காமல் என் வீடியோஸாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஒன்றும் வீடியோ வரலையா? ஆஃப் ரவுண்ட், அதாவது என்ன டீக் வுட்டில் எப்படி ஆஃப் ரவுண்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது எட்ஜஸில் வந்து ரவுண்டு ஆஃப் ரவுண்டு எப்படி பண்ணுறது இதில் பார்க்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா முழுக்க சிம்பிளாக வந்து பிளேனர் மிஷின் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டிசைன் பிட் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம். அதுக்கடுத்து நான் போட்டு பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன வுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆஃப் ரவுண்ட் மட்டும் தான் பண்ணேன். அதாவது நான் ஒரு ரெகுலர் வுட்டை வந்து கார்னர் மட்டும் என்ன பண்ணேன், ஆஃப் ரவுண்ட் எட்ஜஸ் பண்ணியிருக்கேன். இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்ததுக்கு இதுக்கு வந்து என்ன டிசைன் பிட் யூஸ் பண்ணோம், அதேமாதிரி வந்து எந்த அளவுக்கு ஆழப்படுத்தணும் எல்லாமே வந்து நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்கள், அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை மறுபடியும் ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் செய்ய நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டீக் வுட், செகண்ட் வந்து பிளேனர் மிஷினு. இந்த பிளேனர் மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் டிசைன் பிட் பாட் பண்ணி கட் பண்ண போகிறோம். டிசைன் பிட் வந்து ஆஃப் ரவுண்ட் ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வுட்டை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ரெண்டு வுட்டை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னென்னா டீக் வுட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்து கிரெயின்ஸ் நிறையா இருக்க வுட் தான் எடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் பண்ணும்போது வந்து கிரெயின்ஸ் வந்து தெரியும். அதாவது என்ன நேச்சுரல் கலர் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இதுமாரி வந்து டிசைன் ஒர்க்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கிரெயின்ஸாக இருக்க மாதிரி தான் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படி எடுத்துருக்காங்க பார்த்தா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன பார்த்தா நம்மளுக்கு தேவையான அளவு வந்து வுட் எடுத்து கட் பண்ணி நம்ம பிளேனிங் பண்ணோம். பட் அந்த போர்ஷனில் ஸ்கிப் பண்ணிட்ட வீடியோவில். ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால என்ன பண்ணால் நம்ம 4 நிமிஷத்தில் வந்து இந்த டிசைன் மட்டும் எப்படி போகிறத நம்ம சிம்பிள் போவோம். அதனால தான் என்ன பண்ணுறேன்னா 4 நிமிஷம் வீடியோக்குள்ளே முடியுன்றதுக்காக மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போதா டிசைன் பிட். இந்த டிசைன் பிட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் பிட் இருக்குது. ஆக்சுவலாக இதிலே பெரிய டிசைன் பிட் வச்சு ஆஃப் ரவுண்ட் வச்சு ஒரு ரவுண்ட் எப்படி பண்ணுறேன் நான் வீடியோ போட்டிருப்பேன். அது மேலே லிங்க்லேயே வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன் பிட் எடுத்து நம்மளோட ஹெவி டியூட்டி பிளேனர் மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலி வீடியோ வந்து பிளேனர் மிஷினில் தான் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா வாசக்காலும் சரி அதுக்கடுத்து வந்து கபோர்டு ஒர்க்கு சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேனர் மிஷினில் தான் டிசைன் பிட் மட்டும் ஆட் பண்ணி டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன ஒன்றுமோ அதுக்கேற்ற மாதிரி கேஜ் சில அளவு செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணிடணும்னா மரத்தை வச்சு தள்ளனா போதும் நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் அப்படியே வந்துடும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்டன் போகிறதா இருக்கும். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஆஃப் ரவுண்ட் எட்ஜஸ் ஆஃப் ரவுண்ட் எப்படி பண்ணுறது மிஷின் அதான் டிசைன் பிட் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்புட் பார்ப்போம். அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் அவுட்புட் காமிச்சிட்டேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா கடைசியில் வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வந்து தான் லாஸ்ட்லேயே அவுட்புட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக முடிச்சு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரவுட்டர் டிசைன் போட்டிங்கனாலும் ஒரு ஆஃப் ரவுண்ட் வரும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் டிசைன் வந்து அவ்வளோ மரத்துக்கு நல்லா போடாமே மிஷின் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி இந்தமாரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு டிசைன் பிட் மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்காவாக வந்துச்சு. சைடு பார்த்தீங்கன்னா காடி டிசைன் சைடு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்டு நடுவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வுட் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு வுட்டை வச்சு 2 வுட்டு வச்சா வுட்டு ஜாயின் பண்ணுறேன். அது மாதிரி வந்து ஆஃப் ரவுண்டு மட்டும் இந்த வீடியோவில் காட்ட ஆஃப் ரவுண்ட் தான் வீடியோ ஃபுல்லாக இதுதாங்க. மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஆடுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க் பற்றி வீடியோ போட போகிறேன். கட்டிலுக்கு வர கடசல். பட் ஆனால் ஒரு இது பார்த்தீங்கன்னா படாக், அதாவது ரெட் கலரில் ஒரு வுட் இருக்கும். ரோஸ் வுட் இல்லை, பட் படாக் ஒன்று இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி. அதில் வந்து எப்படி நம்ம கடசல் டிசைன் பண்ணுறது வரும். அந்த பாருங்கள். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.